தேவனை பாடுவது அவசியமா? வசனங்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலும் தேவனை பாடினார்கள். அதனால் என்ன நடந்தது? எந்த சிறைச்சாலைக்காரன் பவுலின் கால்களையும் சீலாவின் கால்களையும் தொழுமரத்தில் மாட்டி வைத்தானோ அந்த சிறைச்சாலைக்காரனே பவுல் சீலாவின் முன்பாக தாழ விழும்படியாய் தேவன் செய்தார். ஆம், பவுலும் சீலாவும் பாடி துதி செய்த போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்து கதவுகளெல்லாம் திறவுண்டன. சிறைச்சாலைக்காரனே பவுலையும் சீலாவையும் அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவி இரட்சிப்பை பற்றி அறிந்து கொண்டான். அது மட்டுமல்ல, சிறைச்சாலைக்காரனும் அவனுடையவர்களும் இரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாடுகளின் மத்தியில் பாடியதால் இப்படிப்பட்ட ஆச்சரியம் நடந்தது. மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷருங்கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தபோது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு உருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். தேவனிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்தார்கள். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். தேவனை பாட வேண்டும் என்பதை பற்றி சில வசனங்கள். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். யாத்திராகமம் 15:21. அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். சங்கீதம் 33:3. தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். சங்கீதம் 47:6. தேவன் பூமியனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். சங்கீதம் 47:7. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதம் 66:1. ஆதிமுதலாயிருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளியிருக்கிறவரை பாடுங்கள், இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். சங்கீதம் 68:33. தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். சங்கீதம் 81:2. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். சங்கீதம் 96:1. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. சங்கீதம் 98:1. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கெம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதம் 98:4. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதம் 100:1. அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. சங்கீதம் 149:1. வானங்களே, கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். ஏசாயா 49:13. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். எரேமியா 20:13.